கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவரின் படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் மூழ்கடித்தனர். நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் அதிகமான படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையின் 4 ரோந்து கப்பல்கள் அங்கு வந்தன. மீனவர்களின் படகுகளையும் ரோந்து படையினர் சேதப்படுத்தினர். அதனால் நள்ளிரவே சில மீனவர்கள் கரை திரும்பியுள்ளனர். தொடர்ந்து இன்று அதிகாலையும் ரோந்து படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களின் படகுகள் மீது மோதியுள்ளனர். அதில் அந்தோணி குரூஸ் என்பவரின் படகு நடுக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். இந்த தாக்குதலால் 100க்கும் அதிகமான படகுகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. கடலுக்கு போயிட்டு இப்போ கச்சைக்கிட்டு அவங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 11 மணி இருக்கிறது. நேவிக்காரன் எங்களை பக்கத்தில் கல்லும் கட்டையால் பீங்க பாட்டிலெல்லாம் அடித்தது. நாங்கள் அதோட படகை மடி வெட்டி விட்டு ஓடிந்தது. ஆனால் அணித்தில் போட்டு முட்டி தாத்துட்டான். அதோட காப்பாற்ற பக்கத்தில் நடந்த ஓட்டுக்காரன் எங்களை காப்பாற்றினது.